ஆர்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றிய இந்த பயிற்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம் ஆர்டர்களை டிஸ்பேட்ச் செய்வது எப்படி என்பதை புரிந்துகொள்வோம். உங்களுடைய மார்க்கெட் பிளேஸ் அக்கவுண்டில் ஆர்டர்ஸ் டிராப் டவுனின் கீழ் 2 விருப்பங்களை பார்க்கலாம்: ஆக்டிவ் ஆர்டர்ஸ் மற்றும் ஆர்கைவ்டு ஆர்டர்கள். ஆக்டிவ் ஆர்டரில் நீங்கள் அனுப்ப வேண்டிய ஆர்டர்கள் இருக்கும். அதில் ஏதேனும் ஒரு ஆர்டரை செலக்ட் செய்து ரெடி டு டிஸ்பேட்ச் என்ற பட்டனை கிளிக் செய்யலாம். அல்லது அனைத்து ஆர்டர்களும் அடங்கிய எக்ஸல் ஷீட்டை டவுன்லோட் செய்து ரெடி டு டிஸ்பேட்ச் இன் பல்க் என்று மார்க் செய்யலாம். அடுத்து டிஸ்பேட்ச் லிஸ்டை டவுன்லோட் மேனிஃபெஸ்ட் என்ற பட்டனை அழுத்தி டவுன்லோட் செய்யவும். இந்த மேனிஃபெஸ்ட் லாஜிஸ்டிக் பார்ட்னர் வரும்போது பொருட்களை சரிபார்க்க உதவும். ஒரு மேனிஃபெஸ்ட் இப்படிதான் உருவாக்கப்படுகிறது. இதில் ரெடி என்று மார்க் செய்யப்பட்ட ஆர்டர்களின் லிஸ்ட் இருக்கும். மேலும் லாஜிஸ்டிக் பார்ட்னரிடம் கொடுக்க வேண்டிய லிஸ்டும் இணைந்திருக்கும். ஏனென்றால் அவர் பிக்கப் லிஸ்ட் அவரிடம் இருக்காது. உங்களால் ட்ராக் ஆர்டர்ஸ் என்ற டேபின் கீழ் நீங்கள் ஆர்டர்களின் நிலையை கண்டறியலாம். மேலும் ட்ராக் ஆர்டர்ஸின் கீழ் ரெடி டு டிஸ்பேட்ச் என்று மார்க் செய்த ஆர்டர்களின் 30 நாட்களுக்கான சுழற்சியையும் முந்தைய ஆர்டர்களின் நிலையையும் கண்டறியலாம். உங்கள் ஆர்டர்களை 3 நிலைகளில் கண்டறியலாம். இனிமேல் எடுத்து செல்ல வேண்டியவை, டிரான்சிட்டில் உள்ளவை, டெலிவர் செய்யப்பட வேண்டியவை. இந்த டுட்டோரியலை பார்த்ததன் மூலம் ஆர்டர்களை எப்படி டிஸ்பேட்ச் செய்வது என்பதை அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இதை பார்த்தமைக்கு நன்றி.